விவகாரமா போயிரும் போல இருக்க. இங்க பாருங்க, என்னோட ஒரு புது கல்யாணம் எவ்வளவு ஆசை இருக்கும், அதையெல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு என்னைக்கு இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துக்கு பசங்க படிக்க வராங்களோ அன்னைக்கு தான் எங்களோட முதலிரவு மேற்படி சமாச்சாரம். சைக்கிள் எடுத்து லோலோன்னு அலைஞ்சீங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். இங்க பாருங்க, நாங்களே வயசு குழந்தைல ஆசை வந்து ஒண்ணு சேரலாம் நினைச்சாலும் கூட நீங்க ரெண்டு பேரையும் சேர விடக்கூடாது. சேர விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு திரிகால வில்லனா இருப்ப. நுங்கு தினமும் போயிருவா, நோண்டி தினமும் மாட்டிக்குவா. அப்படித்தானே? இன்னைக்கு லட்சியம்பீங்க, நாளைக்கு மூடுவாரு, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்புறம் இந்த குஞ்சு கவுண்டனுடைய நிலைமை என்ன? அது வந்து அம்சவேணிதான் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடந்துக்கிறது இல்லைன்னு இந்த ஊர் கோயில கற்பூரம் தானே சத்தியம் பண்ணிருக்கு. அப்புறம் ஏதாச்சும் நடந்ததுன்னா எனக்கு ஒண்ணு இல்லைங்க, உங்க ஊர் பிள்ளைக்கு தான் ஆபத்து. உனக்காக இல்லைனாலும் எங்க ஊர் பிள்ளைக்காகவாவது நான் சத்தியம் பண்ற வைடா கற்பூரத்தை. கற்பூரத்தை திருடிட்டு வந்துட்டியா? ஐயோ இல்லைங்க, வீட்டுல இருந்து கொண்டு வந்துருங்க. இங்க பாருங்க, பொடியெல்லாம் கூட ஒட்டிட்டு இருக்கு. அது இல்ல, நான் புரியா பேசுறீங்க. இதுக்கு தான் தட்டு காசு போட சொன்னேன். கோயிலே பூசாரி அழுகிறாரு பாரு. ஐயோ ஐயோ, யாருக்காட்ட சத்தியம் பண்ணீங்க? ஏன் ஏனா இந்த கோயில் சத்தியம் பண்ண என்ன தெரியுமா? என்ன மீறி போன பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆக? கை கொடு. யாரோ உங்ககிட்ட போய் சொல்லி ஏமாத்தி இந்த ஊர் கோயில் சத்தியம் பண்ண வச்சுட்டாங்கடா. இப்படி விவரம் தெரியாத ஆளுங்களா இருக்கீங்கடா. இந்த ஊர் சாமியார் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தலீனா ரத்த ரத்தமா வாந்தி எடுத்து கை கால் விளக்காம செத்து போயிடுறா. டேய் பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைக்கு நான் வெச்ச குறி கூட தப்பு. அப்படி நடந்திருந்தா இவன் அடிபட்டு தான் செத்துருப்பான். ஆனா இப்போ வாட் ஆர் லக்கி சான்ஸ், ரத்த ரத்தமா கக்கி சாக போறான். அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும்? இன்னார் இப்படித்தான் சாகணும்னு எழுதி இருந்தா சரி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணுவோம்.